அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான ஆன்சர் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறோம், என்ன மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறோம், அடுத்தது என்ன ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வீடியோ இடையில ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கலாம். இப்போ நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன். பேஜ் நம்பர் 3.10 இல்லஸ்ட்ரேஷன் 1. ஸோ இப்போது நம்ம சாப்டரோட ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துப்போம். ரிடம்ஷன் அப்படின்னா அதுக்கான தமிழ் மீனிங் வந்து மீட்டல் இல்லை மீட்பு அப்படின்னு அர்த்தம். மீட்டல் அப்படின்னா ஒரு நிறுவனம் வந்து அவங்க ஏற்கனவே வெளியீடு செஞ்சிருக்கக்கூடிய முன்னுரிமை பங்குகளை முன்னுரிமை பங்குதாரர்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பி எடுத்துப்பாங்க. கம்பெனியை வந்து எடுத்துக்கக்கூடிய கான்செப்டுக்கு பேர் தான் வந்து ரிடம்ஷன். ஸோ அப்போ ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னும் போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை திருப்பி கம்பெனியை எடுத்துப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு டெட்லைன் வந்து வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணும்போது ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 இயர்ஸ், அதுக்கு மேலெலாம் எதுவும் கிடையாது. ஸோ அப்போ 20 இயர்ஸ் அந்த மாதிரி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டெட்லைன் வச்சுப்பாங்க. ஒன்ஸ் அந்த டெட்லைன் ரீச் ஆன உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கம்பெனி வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து ஷேர்ஸை திருப்பி வாங்கிப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கம்பெனி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து ஷேர்ஸை திருப்பி வாங்கிக்கும் போது அப்போதைக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரோட வச்சிருக்கக்கூடிய ஷேரோட மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு வந்து கம்பெனி வந்து செட்டில்மெண்ட்டு கொடுக்கணும். ஏன்னா அது வந்து ஷேரை திருப்பி வாங்கிக்கும் போது திருப்பி காசு வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த காசு கொடுக்கறதுக்கு கம்பெனி கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸஸை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வ், இதை ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வந்து ஃபஸ்ட்டு அதிலேருந்து எடுத்து தருவாங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ளஸ். அதாவது சர்ப்ளஸ் அப்படின்னா கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்டு. கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தருவாங்க. இன்கேஸ் கம்பெனிக்கிட்ட ரிசர்வும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் வந்து பெரிய அளவில் இல்லாத பட்சத்தில் கம்பெனி வந்து இன்ஸ்டண்ட்டாக, அதாவது உடனடியாக ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ஈக்விட்டி ஷேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக, ப்ரிஃபரன்ஸ் ஷேரை திருப்பி வாங்கிக்கிறதுக்காக, காசை கலெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. வெறும் ஈக்விட்டி ஷேர் மட்டும் தான் இஷ்யூ பண்ணுவாங்களா, வேறு எதுவும் ஆப்ஷன் கிடையாது அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இன்கேஸ் ஈக்விட்டி ஷேரும் வந்து பத்தாத பட்சத்தில் அதையும் இஷ்யூ பண்ணி அந்த காசும் பத்தாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிபெஞ்சர் டாக்குமெண்ட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த டிபெஞ்சர் டாக்குமெண்ட்டையும் இஷ்யூ பண்ணி அது மூலயமா காசை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு யார்கிட்ட இருந்து திருப்பி வாங்கிக்க போகிறோமோ அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து அதை செட்டில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த கேட்டகரிஸில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது கேஷ் கன்சிடரேஷன் மெத்தட், அதாவது லம்சம் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. லம்சம் மெத்தட் அப்படின்னா உடனடியாக அந்த ஷேரோட மொத்த விலையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் கிட்டே தான் வாங்கிப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து இந்த சாப்டரோட டிஸ்கிரிப்ஷன். ஏன்னா இந்த கான்செப்ட் நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சாதான் நம்ம வந்து இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து கொஸ்டின் வந்து பார்க்கலாம். Cymex Limited issued 75,000 equity shares of ₹10 each and 5,000 redeemable preference shares. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னாலே ஓகே தானே. அது என்ன ரெடீமபிள் அப்படின்னா மீட்கக்கூடிய மீள்தகு அப்படின்னு அர்த்தம். அதாவது வெறும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னும் போது அது ஜென்ரலாக இஷ்யூ பண்ணுற பர்பஸ்க்காக இருக்கிறது. அதனால் அந்த டிஃபரன்ஷியேஷன் வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக என்ன பண்ணுறோங்க அப்படின்னா ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய ஷேர்ஸை திருப்பி நம்ம மீட்கும் போது அந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு முன்னாடி ரெடீமபிள் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. மீட்கக்கூடிய முன்னுரிமை பங்குகள் அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஸோ அப்போ ஒரு ஷேரோட ரேட் வந்து ஆஃப் ₹100 ஈச், ஆல் ஷேர்ஸ் பீயிங் ஃபுல்லி கால்டு அண்ட் பெய்ட் ஆஃப் ஆன் 31/3/2019. அதாவது எல்லா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையும் பப்ளிக் இஷ்யூ பண்ணிட்டாங்க, அவங்க பப்ளிக்கிட்டேருந்து காசை வாங்கிட்டாங்க, அந்த டெட்லைனும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஷோட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் ஆஃப் ₹3 lakhs. அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 3 லட்ச ரூபா இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஜெனரல் ரிசர்வ் ஸ்டுட் அட் ₹250,000. ஜெனரல் ரிசர்வ் வந்து ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது. ஆன் 1/4/2019 the directors decided to redeem the existing preference shares at ₹105, utilizing as much profit as would be required for the purpose. அப்போ 105 அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட ரேட் வந்து ₹100.
அப்போது 105 அப்படின்னும்போது ரெடீம் பண்ணும்போது ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை மீட்கும்போது முனைமத்தில் மீட்கிறாங்க. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கக்கூடியது வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாஸு. இது வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் எப்படி அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். யூட்டிலைசிங் as much profit as would be required for the purpose. ஸோ இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் எடுத்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ப்ராஃபிட் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். அதெல்லாம் பத்தல அப்படின்னா மட்டும்தான் நம்ம அதுக்கப்புறமேட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ்லாம் இஷ்யூ பண்ணுறத பற்றி சொல்லுவோம். ஸோ யூ ஆர் required to pass journal entry in the books of the company. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜெனரல் ரிசர்வும் நெட் ப்ராஃபிட்டுமே போதுமானதாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது வரக்கூடிய சப்சிக்வெண்ட் சம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஈக்விட்டி ஷேர்ஸு டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் இஷ்யூ பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரியான கான்செப்ட்லாம் வரலாம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நோட்ஸ் வந்து பார்க்கலாம். நோட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து ரொம்ப எசென்ஷியல் இந்த கொஸ்டினுக்கு. ஃபஸ்ட்டு நோட்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் ஷுட் பி எக்ஸாஸ்டட். எக்ஸாஸ்டட்னா அதை காலி பண்ணிடணும்னு அர்த்தம். இனிஷியலி ஃபார் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டு. ஸோ நம்ம வந்து கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை லெட்ஜர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜெனரல் ரிசர்வு டிபெஞ்சர்ஸு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணக்கூடிய கேஷ் எல்லாத்தையும் இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஸோ பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் இருந்து அதுக்கப்புறமேட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் ஆகும். இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஜெனரல் ரிசர்வ் எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனரல் ரிசர்வ் எடுத்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு அதை செட்டில் பண்ண சொல்கிறாங்க. அடுத்த பேலன்ஸ் மிச்சம் அதுக்கப்புறமேட்டு ஜெனரல் ரிசர்வ் கொடுத்தது போக மிச்சம் பத்தாததுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பேலன்ஸ் ரிக்வயர்டு கேன் பி யூஸ்டு ஃப்ரம் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதாவது நெட் ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன மீனிங்னா இன்கேஸ் நமக்கு வந்து இதுக்கு அடுத்தது தேவைப்படக்கூடிய ஃபண்ட் வந்து ஒரு 5 lakhs தான் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா ஈவன் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 15 lakhs இருந்தாலும் நம்ம அந்த 5 lakhs எது தேவையோ அதை மட்டும் செட்டில்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஏன்னா புதுசாக வந்து ஒரு சம்ம பார்க்குறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து 15 லட்சம் இருக்குது, இங்கே வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் வந்து வெறும் 5 லட்சம் தானே போட்டுருக்கிறோம், அப்போ எப்படி அது வந்துச்சு அப்படின்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு உடனடியாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அப்போது நம்ம இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க போகிறோம், அதில் ரிசர்வ்லேருந்து எவ்வளோ செட்டில் பண்ணிட்டோம், மிச்சம் எவ்வளோ செட்டில் பண்ண வேண்டியிருக்கோ அதுலேருந்து அதுக்கடுத்த ஸ்டெப்லேருந்து ப்ராஃபிட்டில் நம்மக்கிட்ட இருக்கிறதுல சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஸோ அப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியராக புரியணும். அடுத்தது செகண்ட் நோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் பேயபிள் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஏன்னா ஒரு ஷேர் வந்து 100 ருபீஸ்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் நம்ம ரெடீம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 5 ருபீஸ் வந்து கொடுக்குறோம். அப்போது அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்மக்கிட்ட அப்போ பேலன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஜெனரல் ரிசர்வு நெட் ப்ராஃபிட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நெட் ப்ராஃபிட்லேயே கொஞ்சம் காசு நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. அப்போது அதை எடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதில் இருந்தும் அண்ட் இன் தி அப்சன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் நம்மளுடைய கொஸ்டினில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கவே இல்லை. அதான் அப்சன்ஸ்னு அர்த்தம். அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னா இன்கேஸ் நம்ம ஷேர்ஸ் ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்தில் ஒரு ரிசர்வ் இருந்திருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த கொஸ்டினில் இல்லாத பட்சத்தில் ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கான இதை வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து செகண்ட் நோட்டோட மீனிங். இப்போ அதுக்கு அடுத்தது ஒர்க்கிங் நோட்ஸ் இருக்குது. ஸோ ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டு பி யூட்டிலைஸ்டு ஃபண்ட்ஸ் ஃபார் ரெடீமிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த அமௌண்ட்லாம் நம்ம கழித்து காமிச்சிக்கிறோம், அதாவது பேமெண்ட்டாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் லைக் ஆர்டர் ஆஃப் பேமெண்ட். எந்த அமௌண்ட்டை எடுத்து ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணிக்கிறோம், செகண்ட் அது பத்தாததுக்கு அப்புறமேட்டு வேறு சோர்ஸ்லேருந்து நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து ஒர்க்கிங் நோட் 1ஓட கான்செப்ட். இது எப்படி அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஒர்க்கிங் நோட்டில் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட் 1 வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கான சும்மா ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இன்கேஸ் உங்களுக்கு சம்மு டேரெக்டாக புரியுது அப்படின்னா ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஒரு புரியாத பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் டூலாக நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட்டு அதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து பர்டிகுலர்ஸ் இன்னர் காலம் அண்ட் அவுட்டர் காலம் யூஸ் பண்ணிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு அமௌண்ட் பேயபிள் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலோட ஒரிஜினல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து என்ன, ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, அது நமக்கு தெரியணும். ஸோ கொஸ்டினில் வந்து ஒரு 5000 வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 5000 வந்து நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேரோட ரேட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட ரேட் வந்து ஒரிஜினல் ரேட்டு ₹100 சொல்லியிருப்பாங்க. அப்போ 5,100ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து 5,00,000 வந்து வருது. அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,00,000. இது மட்டும் கிடையாது, இந்த கொஸ்டினில் ப்ரீமியமும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அதாவது ஒர்க்கிங் நோட்ஸ் 2ல சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ இந்த ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் கனெக்ட் இருக்குது, அதனால நான் ஃபஸ்ட்டு இப்போவே சொல்லிடுறேன். ஒரு 25,000 சேர்த்து 5,25,000 வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து இந்த கால்குலேஷன் ப்ரொசீஜர் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தனித்தனியாக பிரித்து காமிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த 5,00,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அதாவது கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை கம்பெனி திருப்பி எடுத்துக்க போகிறாங்க. இதான் வந்து ரிடம்ஷனோட கான்செப்ட். அப்போ ஆஸ் பர் த நோட்ஸ் நம்மக்கிட்ட சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டில் நம்மக்கிட்ட கம்பெனி கிட்ட இருக்கிற சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஜெனரல் ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வ், இல்லை ஏதாவது ரிசர்வ், அது மட்டும் அந்த வார்த்தைகளில் இருக்கிறத அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போ நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜெனரல் ரிசர்வ் வந்து 2,50,000 இருக்கும், அதை எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இன்னும் வந்து 5 லேக்ஸ் 5 லட்ச ரூபா செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ வெறும் 2,50,000 பத்தாது. அப்போ இன்னும் ஒரு 2,50,000 நமக்கு பெண்டிங் இருக்குது. அதை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அப்போ வெறும் 2,50,000 தான் இருக்குமா, எக்ஸ்ட்ரா இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கும், நிறைய இருக்கும். நம்ம கொஸ்டினில் வந்து பார்த்துருப்போம். ஸோ மேபி அதில் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு 5 லேக்ஸ் இருக்கலாம், இல்லை 7 லேக்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு தேவை வந்து எவ்வளோ, வெறும் 2,50,000 தான் தேவை. அப்போ அந்த 2,50,000, ஏன்னா 5 லேக்ஸில் வந்து 2,50,000 ஜெனரல் ரிசர்வ்லேருந்து எடுத்து நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய காசை வந்து நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 2,50,000 பெண்டிங் இருக்குது, அதை செட்டில் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டேன். அப்போ டோட்டலாக நான் வந்து அதாவது இதை கொடுத்து முடிச்சிடுறோம். அப்போ இந்த இடத்துல பேலன்ஸ் ஜீரோலாம் வரணுமா அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம நோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். அப்போ இந்த 5 லேக்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஜெனரல் ரிசர்வ்லேருந்து 2 லட்சமும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ்லேருந்து 2,50,000, இந்த ஜெனரல் ரிசர்வ் ஒரு 2,50,000 சேர்த்து 5 லட்ச ரூபா நான் செட்டில் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிக்கு நமக்கு யூஸ் ஆகும். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2, அதாவது ஒர்க்கிங் நோட்ஸ் 2 வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2, அமௌண்ட் டு பி செட்டில்டு ஃபார் ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா வெறும் 5 லேக்ஸ் வந்து அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டுக்கு கிடையாது, அதில் ஒரு 5% வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்குறாங்க. அப்போ 5 லட்ச ரூபா இல்லாமல் 5,25,000 கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த 25,000 எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஸோ நம்மகிட்ட கொஸ்டினில் வந்து சொல்லியிருப்பாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து 105 ரூபாய்க்கு செட்டில் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 105 ரூபா அப்படின்றது அந்த 5 ருபீஸ் எப்படி வந்திருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அப்போ 5 ருபீஸ் எப்படி வந்தது? ஜென்ரலாக அதோட ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். அப்போது இஷ்யூடு ப்ரைஸ் வந்து 105. அப்போ 105ல் 100 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 5 வந்து கண்டிப்பாக அது வந்து ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷனாக தான் இருக்கும். அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நம்ம மீட்கும் பொழுது ப்ரீமியத்தில் மீட் பண்ணியிருக்கிறோம். அப்போ அதை மட்டும் தனியாக காமிக்கிறோம். அப்போ மொத்தம் நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து கொஸ்டினில் 5,000 ஷேர்ஸ் இருக்குது. அப்போ ஒரு ஷேருக்கு 5 ரூபா ப்ரீமியம் அப்படின்னா 5,000 ஷேருக்கு வந்து 25,000. அப்போ பேமெண்ட், இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ப்ராஃபிட் இருக்கும். நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும், கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க, அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் வந்து 3 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 லட்ச ரூபாயில் 2,50,000 நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1 ஒர்க்கிங் நோட்ஸில் பேமெண்ட்டில் நம்ம காமிச்சிட்டோம். அப்போ மிச்சம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 3 லட்ச ரூபாயில் 2,50,000 போயிடுச்சுன்னா மிச்சம் வந்து நம்மக்கிட்ட வந்து 50,000 இருக்கும். ஆனால் 50,000 நம்ம எடுத்துக்க மாட்டோம். 50,000 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு தேவை 25,000. ஸோ அந்த 25,000 நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ நம்ம 3 லட்சத்தில் 2,50,000 போச்சுன்னா மிச்சம் 50,000 தானே வரும். நீங்கள் ஏன் வந்து பேமெண்ட்டில் வந்து 25,000 மட்டும் எடுத்து கழிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான அமௌண்ட்டில் இருந்து இந்த இடத்துல நான் சொல்ல வர மீனிங் வந்து என்னென்னா, 3 லட்ச ரூபா இருந்திருக்குது, அதில் 2,50,000 ஆல்ரெடி கழிச்சிட்டோம். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 50,000த்தில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் 25,000 எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பிளனேஷன் வந்து டைப் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. அதாவது 3 லேக்ஸில் 2,50,000 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 50,000, அதாவது 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்குது. அதில் 2,50,000 நம்ம ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட்டு ஒர்க்கிங் நோட்ஸில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நெட் பேமெண்ட்டில் நம்ம எடுத்து கழிச்சிட்டோம். மிச்சம் இன்னும் நெட் ப்ராஃபிட் நம்மக்கிட்ட 50,000 இருக்குது. 50,000ல் இப்போ ஒரு 25,000 எடுத்துக்கிட்டோம். அப்படி தான் கணக்கு. அப்போ மிச்சம் 25,000 வந்து எங்கே போயிட்டோம்னா,
பேலன்ஸ் ஷீட்டுக்கு இப்போ புதுசாக ஒரு பேலன்ஸ் ஷீட்டை கிரியேட் பண்ணுவோம். அந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட் போகும். பட் நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து வெறும் ஜேர்னல் என்ட்ரி தான் கேட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு அது தேவையில்லை. அப்போ நமக்கு தேவை என்னது? இப்போ ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணக்கூடிய இந்த காசு இது வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நஷ்டம். அப்போ அந்த நஷ்டத்தை எங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க? நெட் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அகைன் இன்னொரு ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். யூஸ்வலாக ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் வந்து ஆல்ரெடி ஷேர்ஸை ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய, அதாவது ஈக்விட்டி ஷேரோ ப்ரிஃபரன்ஸ் ஷேரோ ஏதோ ஒன்று, அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்தில் இருந்து தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது இல்லாத பட்சத்தில் தான், இந்த கொஸ்டின் இல்லாதனால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், சர்ப்ளஸ் அதாவது நெட் ப்ராஃபிட்டோட பேலன்ஸ்லேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுவும் இங்கே முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இப்போ நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து பார்த்தாச்சு 1 and 2. இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்ப்போம். ஸோ ஒர்க்கிங் நோட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் எடுத்து நம்ம ஜேர்னல் என்ட்ரிக்கு அப்ளை பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் நம்மளால் ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் சைமெக்ஸ் லிமிடெட், சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், டெபிட் அண்ட் கிரெடிட். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவாங்க. ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு தருவாங்க. அப்போது இந்த என்ன பண்ணுறாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஆக்சுவலாக 5 lakhs வந்து செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த 5 lakhsக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஜெனரல் ரிசர்வில் 2,50,000 எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதாவது ஒர்க்கிங் நோட்ஸ் 1ல் நம்ம கால்குலேட் பண்ணதை எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போது குறையுதுன்னு அர்த்தம். ஜெனரல் ரிசர்வில் அமௌண்ட் குறையுது அப்படின்னா டெபிட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது டேட்டா 2,50,000. தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 3 லட்ச ரூபா இருக்குது. நமக்கு இன்னும் 2,50,000 தேவைப்படுது. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அதாவது நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூலேருந்து குறையுது. அப்போ இதையும் நம்ம டெபிட்டில் மென்ஷன் பண்ணிப்போம். எதெல்லாம் அமௌண்ட் குறையுதோ அதெல்லாம் டெபிட்னு அர்த்தம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா 2,50,000. அப்போ இந்த அமௌண்ட் எல்லாம் எங்கே போகுது? கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ கிரெடிட் சைடில் டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். ஸோ நெரேஷனில் வந்து எழுதிக்கலாம், பீயிங் த ட்ரான்ஸ்ஃபர் மேட் அவுட் ஆஃப் ஜெனரல் ரிசர்வ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக ஜெனரல் ரிசர்வையும் நெட் ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸையும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அஸ் பர் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 படி அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி. செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஜேர்னல் என்ட்ரி. நம்ம செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடியே கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த தேர்ட் ஜேர்னல் என்ட்ரியை நம்ம செகண்ட் ஆப்ஷனாகவும் போட்டுக்கலாம். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டுறேன் அப்படின்னா, தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஏன்னா இது வந்து ப்ரீமியத்தில் ரெடி பண்ணுறாங்க, திருப்பி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆஸ் பர் த ஃபார்மேட்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணதுனால நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். அதாவது ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ஒரு 25,000 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம். 105 ரூபா இருந்திருக்கும். அது 100 ரூபாய்க்கு நம்ம கழிச்சிட்டு 5 ரூபா வந்து ப்ரீமியம். ஸோ அப்போ இந்த ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸோ நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ் எங்கேருந்து ஈடு செய்கிறாங்க, நெட் ப்ராஃபிட்டில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதுலேருந்து 25,000 எடுத்து ஈடு செஞ்சுக்கிறாங்க. அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா, ஏன்னா அந்த அமௌண்ட் குறையுதுன்றதுனால 25,000. ஸோ நெக்ஸ்ட் அதை வந்து எங்கே இது பண்ணுறாங்க, லாஸை காம்பன்சேட் பண்ணுறாங்க. அப்போ எந்த லாஸு, ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்போ கிரெடிட் சைடில் 25,000. நெரேஷனில் பீயிங் ப்ரீமியம் ப்ரொவைடட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ்லேருந்து ஒரு 25,000 எடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறதுக்கான லாஸை நம்ம ஈடு செஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் செகண்ட் வந்து என்ட்ரி வந்து பாருங்கள். செகண்ட் என்ட்ரியில் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோம் அமௌண்ட்டு டியூ ஆர் பேயபிள் டு ஷேர். டியூனாலும் பேயபிள் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்க போகிறோம் அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி. ஸோ அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ஆக்சுவலாக கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்னது, ப்ரீமியம் இல்லாமல் 5 lakhs ப்ளஸ் ப்ரீமியமும் அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். அப்போ இந்த 25,000 சேர்த்து 5,25,000 வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அது எந்த ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறோம், ஸோ அதை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிசர்வ்லேருந்து எடுத்தோமா, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்லேருந்து எடுத்தோமா அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை செட்டில்மெண்ட்டு கொடுக்க போகிறோம். இனிஷியேட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு என்ட்ரி வந்து நமக்கு தேவைப்படுது. அப்போ நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம காசை கொடுக்குறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை திருப்பி கம்பெனியே எடுத்துக்கும். அப்போது கம்பெனிக்கிட்டே திருப்பி டாக்குமெண்ட் வருது அப்படின்ற பட்சத்தில்
அப்போது கம்பெனிக்கிட்டே டாக்குமெண்ட் திருப்பி வருது அப்படின்ற பட்சத்தில், அப்போ கம்பெனிக்கு வருது அப்படின்னு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ஷேர் கேபிட்டல் கிரெடிட் சைடில் வைப்போம். அப்போ ஷேர் திருப்பி கம்பெனிக்கே வருது அப்படின்போது டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் அதோட ஒரிஜினல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கொஸ்டினில் 5000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரு, அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து எவ்வளோ 100 rupees ஃபேஸ் வேல்யூ. அப்போ 5 lakhs வந்து டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறாங்க. அப்போ ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணாதான் கம்பெனிக்கு லாபம். ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனிக்கு நஷ்டம். அப்போ நஷ்டம் வந்து டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ் அப்படின்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணி டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 105 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 100 ரூபா ஒரிஜினல் அதோட ப்ரைஸ் போயிடுச்சுன்னா 5 ரூபா வந்து ப்ரீமியம். அப்போ ஒரு ஷேருக்கு 5 ரூபா ப்ரீமியம் அப்படின்னா 5000 ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு வந்து 25,000. அப்போ டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிட்டோம். இந்த அமௌண்ட்டெல்லாம் யாருக்கு கொடுக்க போகிறோம்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோம். அப்போ டாக்குமெண்ட்டை வாங்கிட்டோம், இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோம். அப்போ டூ ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டு 5,25,000 கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நெரேஷனில் வந்து எழுதிக்கிங்க பீயிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அமௌண்ட்டு பேயபிள் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம அமௌண்ட்டை கொடுக்க போகிறோம். அடுத்தது அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டோம். அமௌண்ட்டை கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேங்க்கோட டிரான்சாக்ஷன் தான் நடக்கும். அப்போது யாருக்கு கொடுக்குறோம்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறோம். அப்போது டெபிட் த ரிசீவர் அப்படின்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணி ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டு டெட்டார் நம்ம அதாவது செகண்ட் ஜேர்னல் என்ட்ரியில் கிரெடிட் சைடில் வச்சிருக்கக்கூடிய என்ட்ரி எடுத்துகிட்டு வந்து இங்கே டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ 5,25,000. அதாவது 5,000 நம்பர் ஆஃப் ஷேரு ப்ரீமியத்தோடு சேர்த்து ஒரு ஷேருக்கு வந்து 105 ரூபா. அப்போது எவ்வளோ வருது? 5,25,000 வந்து வருது. அப்போது அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறோம் அப்படின்னும்போது காசாக தான் கொடுக்குறோம் த்ரூ பேங்க்கு. அப்போ அந்த 5,25,000 கிரெடிட் சைடில் டூ பேங்க்ன்ற நேமில் வச்சிடலாம். நெரேஷனில் பீயிங் அமௌண்ட் பெய்டு டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் ஃபார் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது செகண்ட் illustration அதே சாப்டர் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் செகண்ட் illustration பேஜ் நம்பர் 3.11 இருக்கும். அதே மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கு தான். ஸோ கொஸ்டின் வந்து நான் ரீட் பண்ணுறேன். த ஃபாலோயிங் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் காயத்ரி கம்பெனி லிமிடெட் ஆஸ் ஆன் 31st December 2018 இஸ் given டு யூ. ஸோ காயத்ரி லிமிடெட் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களோட ஷேர் கேபிட்டல் டூ டைப்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து 2 lakh நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் ₹10 ஈச்சு, மொத்தம் 20 lakhs வந்துருக்குது ஈக்விட்டி ஷேரு, அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேரு. அதுக்கடுத்தது 3 lakhs நம்பர் ஆஃப் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 6% அப்படின்னா அது வந்து டிவிடெண்ட்டு. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அப்போ 3 lakhs நம்பர் ஆஃப் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஒரு ஷேரோட ரேட் வந்து 10 rupees 10 ஈச். அப்போது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 30 lakhs வந்து வருது. அடுத்தது கேபிட்டல் ரிசர்வ் ஒரு 15 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. ஜெனரல் ரிசர்வ் வந்து ஒரு 9 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ஒரு 25,50,000 கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இதில் இருக்கே 2 ரிசர்வ் இருக்கே, 2 ரிசர்வும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ரிசர்வுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். இப்போ ஜெனரல் ரிசர்வ்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது எல்லா பர்பஸ்க்கும் அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. 10 பத்தாததுக்கு அப்படின்னு அர்த்தம். பொது ஒதுக்கீடு இன்கேஸ் ஃப்ரீ ரிசர்வ்னு ஒன்று இருக்கும். ஃப்ரீ ரிசர்வும் எதுக்கு வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் ரிசர்வ்னு கொடுத்துருக்குறாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்றது வந்து அதோட பர்பஸே வேறு. அதுக்கான மீனிங் என்னென்னா த கேபிட்டல் ரிசர்வ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒரு கம்பெனிக்கு தேவையான ஃபிக்ஸட் அசெட்ஸை வாங்குறது. லேண்டு, பில்டிங், ஃபர்னிச்சரு, ப்ரமிசஸ் இந்த மாதிரி ஏதாவது நிலை சொத்துக்களை வாங்குறதுக்காக மட்டும், இல்லை புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த மாதிரி செலவுக்கு மட்டும்தான் கேபிட்டல் ரிசர்வ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதே அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்னு ஒன்று பார்த்தோமே, அது வேறையா அப்படின்னா அது வேறு. அது வந்து என்னென்னு பார்த்தோம்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணிக்கிறது முடியும் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஷேர் பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேரை மட்டும்தான் ரெடீம் பண்ண முடியும். வேறு எந்த ஷேரையும் நம்ம ரெடீம் பண்ண முடியாது. அதனால் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அப்படின்றது வந்து ஒன்லி ஃபார் ரெடீமிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு. அதுக்கு அடுத்தது ஜெனரல் ரிசர்வ். அப்போ ஜெனரல் ரிசர்வை நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய சோர்ஸுக்கு வந்து ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம அமௌண்ட்டை செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. எவ்வளோ செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது? 30 லட்ச ரூபா செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜெனரல் ரிசர்வ் 9 லட்ச ரூபா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அப்போ 30 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா நம்ம ஜெனரல் ரிசர்வ் போயிடுச்சுன்னா மிச்சம் வந்து எவ்வளோ இருக்குது? 21 லட்ச ரூபா நமக்கு வந்து செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த காசு நம்ம எங்கேருந்து எடுத்து கொடுப்போம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 25,50,000 இருக்குது. அப்போ இதிலிருந்து நம்ம ஒரு 21 லட்ச ரூபாய் நம்ம என்ன பண்ணிப்போம்? 21 lakhs எடுத்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம கொடுப்போம். ஸோ இதுதான் கான்செப்ட். அதுக்கடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம்.
அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, த கம்பெனி எக்ஸைசஸ் இட்ஸ் ஆப்ஷன் டு ரெடீம் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆன் 1 ஜனவரி 2019. அதாவது 1 ஜனவரி 2019 அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. த கம்பெனி ஹேஸ் சஃபிஷியன்ட் கேஷ், அவங்ககிட்ட காசு இருக்குது, ரிசர்வில் இருக்கிற காசும் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அதாவது நெட் ப்ராஃபிட்டோட பேலன்ஸும் இருக்குது. அதனால அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதில் இருக்கிறது. கிவ் த ஜேர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்கார்ட் த ரிடம்ஷன். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆன்சர் பார்க்குறது முன்னாடி ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒர்க்கிங் நோட்ஸ் நமக்கு முக்கியம், அப்போ தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது அதை நம்ம பார்த்துக்கணும். அமௌண்ட் பேபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் வந்து நம்மக்கிட்ட கொஸ்டினில் டேரெக்டாகவே அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 30 லட்ச ரூபா அப்படி சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது? 30 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அஸ் பெர் த பேமெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ரிசர்வ்லேருந்து எடுத்துப்போம். 9 லட்ச ரூபா இருக்குது, அதை கொடுத்துட்டோம். அப்போ 30 லட்ச ரூபாவில் 9 லட்ச ரூபா கொடுத்துட்டோம். மிச்சம் நம்மக்கிட்ட எவ்வளோ தேவைப்படுது? அப்போ 30 லட்ச ரூபாவில் 9 லட்ச ரூபா கொடுத்துட்டோம்னா இன்னும் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது? 21 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ நெட் ப்ராஃபிட்டை பார்க்குறோம். நம்மக்கிட்ட 25,50,000 ரூபா இருக்குது. அப்போ அதிலிருந்து ஒரு 21 லட்ச ரூபாய் நம்ம எடுத்து இங்கே கொடுத்துக்குறோம். ஏன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். கொஸ்டினில் வந்து 25,50,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க, நம்ம ஆனால் இங்கே ஆன்சரில் 21 லட்ச ரூபா தானே போட்டிருக்கோம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். இன்கேஸ் நம்ம தேவைக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஃபுல் அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு மிச்சம் பத்தாததுக்கு நம்ம ஈக்விட்டி ஷேர் எடுத்து நம்ம இஷ்யூ பண்ணி நமக்கு தருவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சிம்பிள் கான்செப்ட். நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு கடன் வாங்கியிருக்கிறோம் ஒரு 10 லட்ச ரூபா, நம்மக்கிட்ட இருக்கிற காசு ஒரு 3 லட்ச ரூபா இருக்குன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். மிச்சம் இருக்குது, நம்மளுக்கு தேவைப்படுது ஒரு 7 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணுவோம், வேறு யாரையா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்தோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ நம்ம வாங்கி தருவோம். ஸோ அப்போ அதே கான்செப்டில் தான் நம்ம இந்த கொஸ்டினையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போது இந்த இடத்துல அப்போ 30 லட்ச ரூபா நம்ம செட்டில் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இப்போ 30 லட்ச ரூபா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா செட்டில் பண்ணிட்டோம். ரிசர்வில் இருந்தோம், ப்ராஃபிட்டில் இருந்தோம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் பார்ப்போம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட் ப்ரீமியம் 2 ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் அதே மாதிரி ஷேர்ஸை நம்ம ரெடீம் பண்ணும்போது ஒன்று ஃபேஸ் வேல்யூவில் ரெடீம் பண்ணணும், இல்லை அப்படின்னா ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணணும். டிஸ்கவுண்ட்லலாம் எதுவும் ரிடம்ஷன் ஆப்ஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்ப்போம், ஆன்சர் வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் காயத்ரி லிமிடெட். ஸோ ஜேர்னல் என்ட்ரிக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிப்போம். சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸு, டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகே, ஏற்கனவே பார்த்த அதே சம்மு கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு அதை மாற்றிக்கணும். எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கோ அதை நம்ம மாற்றணும். அதை எங்கேருந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க? ஜெனரல் ரிசர்வ்லேருந்து எடுக்கிறாங்க. அப்போ அமௌண்ட் குறையுதுன்னா அது டெபிட்னு அர்த்தம். அப்போ ஜெனரல் ரிசர்வ்லேருந்து 9 லேக்ஸ் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு ஒரு 21 லட்ச ரூபா தேவைப்படுது. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் குறையுது அப்படின்னும் போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா 21 லேக்ஸ். அந்த 2 அமௌண்ட் எங்கே போகுது? 2 கேட்டகரிஸ் ஆஃப் அமௌண்ட்டும் வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறமேட்டு தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண முடியும். அப்போ நெரேஷனில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அமௌண்ட்டு ஈக்குவல் டு நாமினல் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ரெடீம்டு. அதாவது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றுறதுக்காக ஜெனரல் ரிசர்வும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு பேயபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம அமௌண்ட்டை கொடுக்க போகிறோம். அப்போது எவ்வளோ அமௌண்ட்டு? ஃபேஸ் வேல்யூ அமௌண்ட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது? 6%. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 6% அப்படின்றது வந்து டிவிடெண்ட்டு. ஸோ அப்போ ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும். நார்மல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணக்கூடாது. மீட்கக்கூடிய இல்லை மீள்தகு முன்னுரிமை பங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கணும். ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா. ஸோ 30 லட்ச ரூபா நம்ம இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வில் இருக்கிறது தான். இல்லை ஏற்கனவே நம்மக்கிட்ட கொஸ்டினில் இருக்கும் 3 லட்சம் நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, ஒரு ஷேரோட ரேட்டு 10 ருபீஸ் அப்படின்னா 30 லேக்ஸ். அப்போ நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம்? ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் யார் அந்த டாக்குமெண்ட்டை வச்சுருக்கிறாங்களோ. அப்போ அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அப்படின்னா டாக்குமெண்ட்டை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்டேருந்து கம்பெனி வாங்கிக்கிறாங்க, அமௌண்ட்டை செட்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை இனிஷியேட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு என்ட்ரியை நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்தது தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து அமௌண்ட் பெய்டு டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ஏன்னா நம்ம செட்டில் பண்ணிட்டு போகிறோம். அப்போ யார் ரிசீவரு? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். அப்போ ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் த ரிசீவர் அப்படின்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணி 30 லேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து அது கம்பெனி வந்து பேங்க் மூலிமா செட்டில் பண்ணுறாங்க. அப்போ டு பேங்க் அமௌண்ட் குறையுது அப்படின்னும் போது கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம் 30 லேக்ஸ்.
நரேஷனில் பீயிங் அமௌண்ட் பெய்டு டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே போதும். அடுத்தது illustration 3 வந்து பார்க்கலாம். அதே சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில். இப்போ கொஸ்டின் வந்து பார்க்கலாம். The balance sheet of Exchange Limited as on 31/3/2019 was as follows. இதில் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து liabilities assetோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் liabilitiesல வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல், அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். 50,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃப் rupees 10 each fully paid. அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs வந்துருக்குது. அடுத்தது அசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி அசெட்ஸ் வந்து ஒரு 9,20,000 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது லையபிலிட்டிஸில் ஷேர் கேபிட்டல் கேட்டகரிஸில் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, அதாவது 4,000 நம்பர் ஆஃப் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேரு ஆஃப் ₹100 ஈச் ஃபுல்லி பெய்டு. ஒரு ஷேரோட ரேட் வந்து ₹100. அப்போது அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 lakhs வந்துருக்குது. அசெட் சைடில் பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு 6 lakhs கொடுத்துருக்காங்க. அடுத்தது லையபிலிட்டிஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதாவது நெட் ப்ராஃபிட்னு அர்த்தம். அது ஒரு 5,20,000 இருக்குது. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து ஒரு 1 lakhs வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ லையபிலிட்டிஸோட பேலன்ஸ் வந்து 15,20,000, அசட்டோட பேலன்ஸும் அதே தான் 15,20,000 இருக்குது. ஆன் தி above date the preference shares were redeemed at a premium of 10%. அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணும்போது 10% ப்ரீமியத்தில் வந்து அவங்க ரெடீம் பண்ணுறாங்க. You are required to pass journal entries and give the amended balance sheet. ஜேர்னல் என்ட்ரியும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கடுத்தது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டு எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றதையும் நம்ம இந்த கொஸ்டினில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம். ஆன்சர் பார்க்குறது முன்னாடி ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ ஒரிஜினலாக கொடுக்க வேண்டியது 4,000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ஒரு ஷேரோட ரேட் வந்து ₹100. அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம 4 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. இது நம்ம எங்கேருந்து எடுத்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ ப்ராஃபிட்லேருந்தே கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட அஃபோர்டபுள் ப்ராஃபிட்டே வந்து இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து கொடுக்குறோம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து நம்ம 4 லட்ச ரூபா எவ்வளோ நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கோ அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அதிகமாக காசு இருக்குது அப்படின்னும் போது ஸோ அப்போ அதிகமாக இருக்கிறத நம்ம எடுத்து எவ்வளோ இருக்குதோ தேவைக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத வேறு எதுக்காச்சும் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது ஒர்க்கிங் நோட்ஸ் 2. இது வந்து என்னென்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட கொடுக்க வேண்டியது வந்து அவங்களுடைய ஆக்சுவல் டியூ என்னவோ அதுதான் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். செகண்ட் ஒர்க்கிங் நோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தனியாக காமிச்சிருக்கோம். ஏன் எதுக்காக ஒர்க்கிங் நோட்ஸை நம்ம தனித்தனியாக காமிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான் வந்து தனித்தனியாக நம்ம பிரித்து காமிக்கிறோம். ஸோ அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ண போகிறாங்க. அது வந்து ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ண போகிறாங்க. அப்போ கொஸ்டினில் வந்து 10% ப்ரீமியம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேரோட ப்ரைஸு ₹100. அதில் 10% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ₹10 வந்து ப்ரீமியம். அப்போ ஒரு ஷேருக்கு வந்து ₹10 அப்படின்னா 4,000 ஷேருக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு வந்து 40,000. ஸோ அப்போ இந்த 40,000 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிப்போம். தென் லெஸ் பேமெண்ட்டு. ஸோ அப்போ நம்மக்கிட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயே நிறைய காசு இருக்குது. அதிலிருந்து நமக்கு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு 40,000 எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 40,000 நம்ம எடுத்து நம்ம இதுக்கே நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரீமியத்தில் நம்ம ரெடீம் பண்ணதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் சொல்லிட்டு ஒரு ரிசர்வ் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், அதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணிப்போம். சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸு, டெபிட் அண்ட் கிரெடிட்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம செட்டில் பண்ணும்போது அவங்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவல் டியூ, அதாவது இந்த இடத்துல வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேரு இதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே காமிக்கக்கூடாது. ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் வந்து ப்ரீமியம் இதெல்லாம் எதுவும் காமிக்கக்கூடாது. அதோட ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட ஆக்சுவல் டியூ என்னவோ அதுதான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். அப்போ இந்த கொஸ்டினில் வந்து ஜெனரல் ரிசர்வ் அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. அதனால ப்ராஃபிட்லேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ ப்ராஃபிட்டோட வேல்யூலேருந்து குறையுது. அப்போ நம்ம நோட் நம்பர் 1ல் நம்ம கால்குலேட் பண்ணது தான் 4 lakhs வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ அதை நெட் ப்ராஃபிட்டில் எடுத்துன்னு வந்து நம்ம கொடுக்குறோம் எடுத்து. அப்போது ப்ராஃபிட்டில் குறையுது அப்படின்னும் போது அது டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா 4 lakhs. அது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஏன்னா கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண முடியும். அப்போ நரேஷனில் எழுதிக்கலாம் பீயிங் கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 4 lakhs எடுத்து கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி 2.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணும்போது ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறோம். அது கம்பெனிக்கு லாஸ் தான். அந்த லாஸை நான் வந்து எங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க கம்பெனி வந்து இன்னும் ப்ராஃபிட் வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அப்போ அதில் வந்து ஒரு 40,000 வந்து எடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்கேஸ் நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இல்லை ஏதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அதாவது ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணி அந்த ரிசர்வ் இருந்ததுன்னா அதை தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம எடுக்கணும். இந்த கொஸ்டினில் அது எதுவும் கொடுக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், செகண்ட் ஆப்ஷனாக ப்ராஃபிட்ல இருந்தே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ராஃபிட்ல இந்த வேல்யூ குறையுது அப்படின்றதுனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டார் 40,000. அது எந்த எந்த செலவை ஈடு செய்யறதுக்கு போது நஷ்டத்தை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரிடம்ஷனில் அதாவது ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டதை அந்த செலவை ஈடு செய்யறதுக்காக போகுது. அப்போ கிரெடிட் சைடில் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 40,000 கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ பீயிங் ப்ரீமியம் ப்ரொவைடட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணிருக்கக்கூடிய லாஸை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க அந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்த ஜேர்னல் என்ட்ரி வந்து பாருங்கள், அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். இந்த ஸ்டெப் வந்து என்னென்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டாக்குமெண்ட்டை திருப்பி கம்பெனி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ டாக்குமெண்ட் உள்ளே வருது. அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும் அப்படின்றதுக்காக ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அப்படி சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ கம்பெனிக்கு டாக்குமெண்ட் வந்ததுக்கு அப்படின்னா டெபிட் சைடில் வந்துடும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,000. ஒரு ஷேரோட ரேட் 100 rupees. அப்போ 4 lakhs டெபிட் சைடில் வரும். அப்போ ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் டேட்டா 4 lakhs. அடுத்தது நம்ம கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணும்போது ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணால் தான் லாபம். அதே ரெடீம் பண்ணும்போது ப்ரீமியத்தில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து கம்பெனி கொடுக்கும்போது அது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நஷ்டம். அப்போ அது வந்து டெபிட் சைடில் தான் வரும். அப்போ ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சப்ப அந்த 40,000 எடுத்துன்னு வந்து ஸ்டெப் நம்பர் 2 அதாவது ஜேர்னல் என்ட்ரி 2ல் நம்ம போட்டதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நமக்கு வேணும் அப்படின்னா 100 rupees ஒரு ஷேரோட ரேட்டு, அதில் 10% ப்ரீமியம் கண்டுபிடிச்சோம்னா 10 rupees வரும். ஸோ அப்போ ஒரு ஷேருக்கு வந்து 10 rupees அப்படின்னா 4,000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு வந்து 40,000 அதை மென்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு அமௌண்ட்டுமே சேர்த்து ஆக்சுவல் அமௌண்ட்டு 4 lakhs ப்ரிஃபரன்ஸ் ஷேருது வித் ப்ரீமியம் ஒரு 40,000 சேர்த்து யாருக்கு கொடுக்க போகிறோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோம். அதாவது ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ கிரெடிட் சைடில் டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டா அமௌண்ட் பேயபிள் டு நெரேஷனில் பீயிங் அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ தேர்ட் வந்து என்னென்னா டாக்குமெண்ட்டு கம்பெனி கிட்ட ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து கம்பெனி கிட்ட டாக்குமெண்ட் வந்துடுது. அதுக்கடுத்தது ஃபோர்த் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு பெய்டு டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அதாவது ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம அமௌண்ட்டை கொடுக்க போகிறோம், செட்டில் பண்ணிடுவோம். ஸோ அப்போ பேமெண்ட் ஆனதுக்கான என்ட்ரி இங்கே வந்து பேயபிள் அப்படின்னா ஆக போகிறது இனிஷியேட் பண்ணுறதுக்கான என்ட்ரி. ஃபோர்த் வந்து பேமெண்ட் ஆயிடுச்சு, அப்போது அதுக்கான என்ட்ரி. அப்போ யாருக்கு கொடுக்குறோம், ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறோம். அப்போ அவங்க தான் வந்து ரிசீவர், டெபிட் த ரிசீவர் அப்படின்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். எவ்வளோ அமௌண்ட்டு இங்கே இருக்கிறதா அந்த தேர்ட் என்ட்ரியில் இருக்குது பார்த்தீங்களா 4,40,000 அதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், திருப்பி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். 100 rupees ஃபேஸ் வேல்யூ ஒரு ஷேரோட ஒரிஜினல் ரேட்டு, ப்ரீமியம் சேர்த்து ஒரு 10. ஸோ 110 வந்து வருது ஒரு ஷேருக்கு. அப்போ 4,000 ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4,40,000. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே புரியுது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கால்குலேஷன் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்தது கம்பெனிக்கு சைடில் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காசு 4,40,000 வந்து செட்டில் பண்ணிட்டுறாங்க. அப்போது டு பேங்க் 4,40,000 நெரேஷனில் பீயிங் அமௌண்ட் பேய்டு டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ் பர் த ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 படி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வைஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், லெட்ஜர் ஃபார்மேட்டில் கிடையாது. அப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிக்கு அப்புறமேட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்னு அர்த்தம். அதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்ப்போம். சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், அதுக்கு அடுத்தது ருபீஸ். இந்த சீரியல் நம்பர் அப்படின்றது வந்து நம்ம நோட் நம்பர்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம ஒரு ஹெட்லைன்ஸ் வந்து அதாவது ஒரு ஹெட்டிங் வந்து கொடுப்போம். ஸோ அந்த ஹெட்டிங் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டில் அது யூஸ் பண்ணுவோம் எப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதாவது இந்த டோட்டலோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், அதுவும் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நோட் நம்பர் 1 அதுக்கு வந்து நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வந்து கொடுத்துக்கலாம். அப்போ கொஸ்டினில் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூடு அண்டு பெய்ட் அப் கேபிட்டல். இஷ்யூடு அண்ட் பெய்ட் அப் கேபிட்டல் அப்படின்னா கம்பெனி சைட்லேருந்து ஷேர்ஸை பப்ளிக் இஷ்யூ பண்ணிட்டாங்க.
பப்ளிக் சைட்ல இருந்து காசும் கலெக்ட் பண்ணி எல்லாமே வந்துருச்சு. பப்ளிக் கிட்ட இருந்து காசு எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கம்பெனிக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து கொஸ்டின்ல 50,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. ஒரு ஷேரோட ரேட் வந்து ₹10 சொல்லியிருப்பாங்க. அப்ப அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 5 லேக்ஸ். இதுல வேற எதுவும் அடிஷனலா எதுவும் இல்ல. அப்ப இதையே நம்ம நோட் நம்பர் 1 டோட்டலா கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தலைப்பு கொடுத்துப்போம். ரிசர்வ் அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் ரிசர்வும் நம்ம எடுத்துப்போம். ஆனா இங்க நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து இது வந்து அட்ஜஸ்டட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னும்போது, பழைய பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய மத்த கேட்டகரிஸ் ஆஃப் ரிசர்வ் எல்லாம் நம்ம எதுவுமே எடுக்கக்கூடாது. நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. ஜர்னல் என்ட்ரில ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஜெனரல் ரிசர்வ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, கேபிட்டல் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 4 லேக்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ரிசர்வ்னு ஒண்ணு இருக்கும் நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல. அத நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா, அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ, அதனால இந்த கால்குலேஷனுக்கு நியூ பேலன்ஸ் ஷீட்டுக்கு அது வராது. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். நெட் ப்ராஃபிட். அப்ப நம்மகிட்ட டோட்டலா பேலன்ஸ் ஷீட்ல நெட் ப்ராஃபிட் வந்து ₹5,20,000 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருடைய நெட் வேல்யூ வந்து நம்ம செட்டில் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, 4 லேக்ஸ் நம்ம கழிச்சிருப்போம். ஸோ, அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்றதுக்கு ஆக்சுவல் டியூ வந்து பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு 4 லேக்ஸ். அப்ப அத நம்ம கழிச்சிட்டு இருப்போம். பிளஸ் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹40,000 அதாவது பிரீமியத்துல நம்ம ரெடீம் பண்ணியிருப்பாங்க 10%. அப்ப அந்த பிரீமியம் அண்ட் ரிடெம்ஷனும் வந்து நெட் ப்ராஃபிட்ல இருந்து தான் நம்ம கழிச்சிருப்போம். அந்த 40,000 தான் இது. அப்ப ₹5,20,000ல ₹4,40,000 போச்சுன்னா, மிச்சம் நம்மகிட்ட நெட் ப்ராஃபிட் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு? ₹80,000 இருக்கு. அப்ப இது 2த்தையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். இந்த 4 லேக்ஸ் பிளஸ் ஒரு 80,000 ஆட் பண்ணும்போது 4,80,000 அப்படின்றது நோட் நம்பர் 2 ஓட டோட்டல். அடுத்தது நோட் நம்பர் 3. நோட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பேயபிள்னு ஒரு தலைப்பு குடுத்துக்கலாம். ட்ரேட் பேயபிளோட மீனிங் வந்து என்னன்னா, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் பிளஸ் பில்ஸ் பேயபிள் 2த்தையும் சேர்த்து காமனா சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பேயபிள். ஸோ, இப்ப நம்மகிட்ட கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஒரு 1 லேக் அத மட்டும் நம்ம நோட் நம்பர் 3 ஓட டோட்டலா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 4. அதுக்கு வந்து டேஞ்சிபிள் அசெட்னு தலைப்பு கொடுப்போம். டேஞ்சிபிள் அசெட்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய சொத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த சொத்து நம்மள கண்ணால பார்க்க முடியும், அதை உணர முடியும், அதை தொட முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அசெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சிபிள் அசெட். நம்மகிட்ட கொஸ்டின்ல சன்ட்ரி அசெட்னு கொடுத்துருப்பாங்க. சன்ட்ரி அசெட்னா ஃபிக்ஸட் அசெட் தான். அது கொஸ்டின்ல வந்து ஒரு ₹9,20,000 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா இந்த இடத்துல நோட் நம்பர் 4 உடைய ஹெட்டிங்கை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடில் சன்ட்ரி அசெட்னு இருக்கும். அந்த 9,20,000 எடுத்துட்டு வந்து நோட் நம்பர் 4ஓட டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபைனல் ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் ஆஸ் ஆன் 31/3/2019. ஸோ இப்போ அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டு அது கீழே வந்து பேலன்ஸ் ஷீட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் வைஸில் வந்துருக்கணும். அதாவது பர்டிகுலர்ஸு நோட் நம்பர் ருபீஸு நமக்கு கரெக்டாக நோட் நம்பரை நம்ம கரெக்டாக அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணாதான் நம்மளால பேலன்ஸ் ஷீட்டை கரெக்டாக போட முடியும். இன்கேஸ் நோட் நம்பர்ஸில் வந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடைய மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் என்ன ப்ரிப்பேர் பண்ணமோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறது மட்டும்தான் இதோடைய கேட்டகரியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிம்பிளாக உங்களுக்கு நமக்கு சொல்லணும் அப்படின்னா சீரியல் நம்பரை நோட் நம்பர் 1 நம்ம கன்சிடர் பண்ணி அதை நோட் நம்பர் காலத்தில் மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துருப்போம் தலைப்பு. அந்த ஹெட்டிங்கை நம்ம பர்டிகுலர்ஸில் மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் காலத்தில் ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் நம்ம ஒரு டோட்டல் போட்டிருப்போம். ஸோ அப்போ அந்த டோட்டல் அமௌண்ட்டை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா டோட்டலுக்குள்ளே நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம், நிறைய ஆட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் நம்ம வரக்கூடாது. ஸோ கிளியராக வந்து சீரியல் நம்பர் வந்து நோட் நம்பர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் நம்ம தலைப்பு கொடுத்துருப்போம், அந்த பர்டிகுலர்ஸில் மென்ஷன் பண்ணணும். ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் போட்டிருப்போம். அந்த டோட்டலோட அமௌண்ட் தான் ருபீஸ் காலத்தில் வரும். ஸோ இது முக்கியமாக தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்று பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வைஸில் இருக்குது அப்படின்னும்போது லயபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷன் தான் ஃபஸ்ட்டு வரும் ரோமன் லெட்டர் 1ல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 2ல் தான் வந்து அசட்டோட வேல்யூ வந்து வரும். அதே மாதிரி இங்கே வெறும் லயபிலிட்டிஸ்னு வராது, நமக்கு வந்து இந்த as per the நியூ ஃபார்மேட் படி ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ். ஈக்விட்டி அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லயபிலிட்டிஸ்னால் மற்ற எல்லாமே லயபிலிட்டிஸில் வரக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போது அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் 1 ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து சப்ஹெட்டிங் வந்து கொடுப்போம். அதில் சப்டைட்டில் வந்து கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், அதாவது பங்குதாரர்களுடைய நிதி. ஏன்னா அவங்க தான் வந்து ரியல் ஓனர் ஆஃப் த கம்பெனி அப்படின்னும்போது அவங்க போட்டிருக்கக்கூடிய ஷேர், அப்போ ஷேர் கேபிட்டல். ஸோ நோட் நம்பர் ஒன்னில் நம்ம கொடுத்துருப்போம். நோட் நம்பர் ஒன்னில் வந்து தலைப்பு வந்து ஷேர் கேபிட்டல்னு கொடுத்துருப்போம். அதுக்கான டோட்டல் வந்து 5 லேக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். அது ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். நோட் நம்பர் டூவோட டீட்டெயில்ஸும் ஷேர் ஹோல்டர் ஃபண்டுக்கு கீழே தான் வரும். அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எது இதெல்லாம் சேரும்னு பார்த்தோம்னா, அவங்க போட்டிருக்கக்கூடிய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஷேரோட வேல்யூ ப்ளஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா ரிசர்வு, கம்பெனியோட நெட் ப்ராஃபிட், இதெல்லாமே சேர்ந்ததுக்கு பேர் தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னு அர்த்தம். அப்போ செகண்ட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தலைப்பு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்னு கொடுத்துருப்போம். அதை பர்டிகுலர்ஸில் மென்ஷன் பண்ணிக்கலாம். செகண்ட் நோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4,80,000 வந்து டோட்டல் வேல்யூ கொடுத்துருப்போம். அந்த டோட்டல் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது செகண்ட் சப்ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் லையபிலிட்டிஸ், அதாவது லாங் டேர்ம் லையபிலிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த லாங் டேர்ம் லையபிலிட்டிஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து எதுவும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லை. அதாவது டிபெஞ்சர்ஸு, பேங்க் லோனு இந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. அதனால் அதை வந்து நம்ம வெறும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டம்மியாக வந்து நம்ம போட்டு வச்சுருக்குறோம். அடுத்தது கரண்ட் லையபிலிட்டிஸ். தேர்ட் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லையபிலிட்டிஸில் கரண்ட் லையபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 3யோட டீடைல்ஸ் வந்து வரும். நோட் நம்பர் 3க்கு நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா ட்ரேடு பேயபிள்னு கொடுத்துருப்போம். அதை பர்டிகுலர்ஸில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நோட் நம்பர் 3க்கு வந்து நம்ம டோட்டல் வந்து 1 லேக் கொடுத்துருப்போம். அது ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வந்து லையபிலிட்டிஸில் இல்லை. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். 5 லேக்ஸு ப்ளஸ் 4,80,000 ப்ளஸ் ஒரு 1 லேக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10,80,000 வந்து டோட்டல் லையபிலிட்டிஸ், அதாவது டோட்டல் ஈக்விட்டி அண்டு லையபிலிட்டிஸ்ன்னு மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நோட், அதாவது ரோமன் லெட்டர் 2 அசட்டோட டீடைல்ஸ் வந்து வரும். அசட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கரண்ட் அசட்ஸ். நான் கரண்ட் அசட்னா ஃபிக்ஸட் அசட்னு அர்த்தம். ஸோ அதில் நம்மக்கிட்ட வந்து ஃபிக்ஸட் அசட்டில் டேஞ்சபிள் அசட்டு, இன்டேஞ்சபிள் அசட்னு சொல்லிட்டு இருக்கும். டேஞ்சபிள் அசட்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய அசட்டு, இன்டேஞ்சபிள் அசட்னா கண்ணுக்கு தெரியாத அசட்னு அர்த்தம். ஸோ டேஞ்சபிள் அசட்னா லேண்டு, பில்டிங்கு, ப்ரமிசஸ்ஸு, ஃபர்னிச்சர் இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இன்டேஞ்சபிள் அசட்ஸ் அப்படின்னா குட்வில், காப்பி ரைட்ஸ், பேட்டன்ட் ரைட்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிசைன் ரைட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கலாம். ஈவன் ட்ரேட் மார்க்ஸ் இதெல்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கொஸ்டினில் வந்து நோட் நம்பர் 4ஓட டீடைல்ஸ் வந்து வரும். நோட் நம்பர் 4க்கு வந்து நம்ம டேஞ்சபிள் அசட்னு கொடுத்துருப்போம். அதை நான் கரண்ட் அசட் அப்படின்ற சப் ஹெட்டிங்க்கு கீழே மென்ஷன் பண்ணிக்கலாம். அதோட டோட்டல் வந்து 9,20,000 கொடுத்துருப்போம். அது ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்ஹெட்டிங் வந்து கரண்ட் அசெட், கேஷ் அட் பேங்க், பேங்க் பேலன்ஸு. நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பேலன்ஸ் ஷீட்டில் 6 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க. அதில் 4,40,000 நம்ம கழிப்போம். 4,40,000 என்னன்னா நம்ம கடைசியாக ஜேர்னல் என்ட்ரியில் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண வேண்டியது ப்ரீமியத்தோட, அதோட அவருடைய ஒரிஜினல் வேல்யூ வந்து 4 லட்சம் ப்ளஸ் ப்ரீமியம் 10% சேர்த்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டியது வந்து 4,40,000. அந்த டூ பேங்க் கிரெடிட் சைடில் நம்ம ஃபைனலாக வந்து ஜேர்னல் என்ட்ரியில் மென்ஷன் பண்ணது. அப்போ அந்த 4,40,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 1,60,000 மிச்சம் பேலன்ஸ் வந்து பேங்க் பேலன்ஸ் இருக்குது. அதை மென்ஷன் பண்ணிடுவோம். அப்போ 9,20,000 ப்ளஸ் ஒரு 1,60,000. நம்ம உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். நம்ம ரிசர்வ்லேருந்து தானே எடுத்து கொடுத்தோம், ப்ராஃபிட்லேருந்து தானே காமிச்சோம், அப்புறம் ஏன் வந்து கேஷில் காமிக்கிறோம் அப்படின்னா, அங்கே நம்ம ரிசர்வ் எல்லாமே வச்சிருக்கிறது எல்லாமே பேங்க்கில் தான் அந்த காசை வச்சுருப்போம். அதனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கேஷ் பேலன்ஸில் கழிச்சு காமிக்கிறோம். நீங்கள் நெட் ப்ராஃபிட்னு கம்பெனியில் லயபிலிட்டிஸில் காமிச்சிங்கன்னா அந்த காசு வந்து எங்கே இருக்கும், பேங்க் பேலன்ஸ், பேங்க்கில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. ரிசர்வ்னு சொல்லிட்டு காமிக்கிற காசும் பேங்க்கில் தான் இருக்கும். ஸோ அதுபடி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கழிச்சு காமிச்சிக்கணும். அப்போ 1,60,000 ரிமைனிங் இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம அசட்டை டோட்டல் பண்ணும்போது 1,20,000 ப்ளஸ் 9,20,000 ப்ளஸ் 1,60,000 மொத்தமாக சேர்த்து 10,80,000 டோட்டல் அசட்டோட வேல்யூ. அடுத்தது illustration 4 வந்து பார்ப்போம். அதே சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் பேஜ் நம்பர் 3.14. Modern Fibers Limited has a part of its share capital as a 5,000 redeemable preference shares of rupees 100 each. When the shares became due to redemption, the company decided that the whole amount will be redeemed out of fresh issue of equity shares of rupees 10 each. Show the journal entries in the books of the company. அதாவது மாடர்ன் ஃபைபர்ஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்களுடைய ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரு, ஒரு ஷேரோட ரேட் வந்து 100 ருபீஸு. அப்போனா மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 லேக்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து கம்பெனிக்கிட்ட நெட் ப்ராஃபிட்டும் இல்லை, ஜெனரல் ரிசர்வும் இல்லை. அதனால் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அதாவது 5 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய அளவுக்கு ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு ஷேரோட ரேட் வந்து
₹10 சொல்லிட்டு இது கேஷ் கன்சிடரேஷன் மெத்தடில் லம்சம் மெத்தடில் இன்ஸ்டண்ட்டாக இஷ்யூ பண்ணி ஒரு 1 மந்த்துக்குள்ளே அந்த கேஷை கலெக்ட் பண்ணி எடுத்து அதை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து நம்ம எடுத்துக்கலாம்னு அர்த்தம். அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த காசை வாங்கிடுவாங்க. வாங்கி அதுக்கப்புறமேட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டு செட்டில் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம எப்படி ஜேர்னல் என்ட்ரியில் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் டோட்டல் டியூ அமௌண்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ 5000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஒரு ஷேரோட ரேட் வந்து ₹10 சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 lakhs. 5 lakhs வந்து உங்ககிட்ட காசு இல்லை, ரிசர்வும் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்க, ப்ராஃபிட் ரிசர்வ் ரெண்டுமே இல்லை. ஈக்விட்டி ஷேர்ஸை புதுசாக இஷ்யூ பண்ணி அந்த காசு எடுத்து கொடுக்க போகிறாங்க. அப்போ மைனஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸு. அதேமாதிரி நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோன்னு கொடுக்கல, வெறும் ப்ரைஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேரோட ஷேர் ப்ரைஸ் தான். அப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும். அப்போ கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஆக்சுவலாக 5 lakhs தான். அப்போ 5 lakhs வந்து அப்போ கொடுக்க வேண்டிய அமௌண்ட்னா டோட்டல் அப்போ அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேராக கன்சிடர் பண்ணி அதில் ப்ரைஸ் பெர் ஷேர் ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து ₹10 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும், 50,000 வரும். அப்போ நம்ம பிரித்து வச்சுக்கலாம். ஏன்னா ஜேர்னல் என்ட்ரிக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது இது வந்து யூஸ் ஆகும். அப்போ 50,000 ஈக்விட்டி ஷேர் ஒரு ஷேர் வந்து ₹10 ரேட்டில் நம்ம இஷ்யூ பண்ணோம் அப்படின்னா 5 லட்ச ரூபா நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும் பப்ளிக் கிட்டேருந்து. அதை எடுத்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கடுத்தது இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். இப்போ ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்ப்போம். கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் மாடர்ன் ஃபைபர்ஸ் லிமிடெட். அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிப்போம். சீரியல் நம்பர், பார்ட்டிகுலர்ஸ், டெபிட் அண்ட் கிரெடிட்டு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஈக்விட்டி ஷேர்ஸை நம்ம இஷ்யூ பண்ணி காசை கலெக்ட் பண்ண என்ட்ரியை ஃபஸ்ட்டு வந்துடணும். அப்போ இது வந்து கேஷ் கன்சிடரேஷன் மெத்தடு. அப்போ கேஷ் வந்து உடனே வந்துடும். அப்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டார், இது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. அப்போ ஃபேஸ் வேல்யூலே இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட். அப்போ ஷேர் கேபிட்டல் வந்து பப்ளிக் போகுது ஷேரு. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒர்க்கிங் நோட்ஸில் போட்டது தான். அப்போ நம்மக்கிட்ட 50,000 ஷேர் இருக்கிறத கன்சிடர் பண்ணிப்போம். ஏன்னா 5 லட்ச ரூபா தான் கொடுக்க வேண்டியது. அப்போ ஒரு ஷேரோட ரேட்டு ₹10 இருக்குது அப்படின்னா 5 lakhs வந்து வரும். கிரெடிட் இப்போ நெரேஷனில் நம்ம எழுதிக்கலாம். பீயிங் 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸு, 50,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸு இஷ்யூட் அட் ₹10 ஃபார் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணுற பர்பஸ்க்காக ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி பப்ளிக் கிட்ட இருந்து நம்ம 5 லட்ச ரூபா காசு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கான மீனிங். அடுத்தது செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி. செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டியதுக்கான என்ட்ரி. அப்போ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டாக்குமெண்ட்டை கம்பெனி எடுத்துக்கிறாங்க. அப்போ உள்ளே வருது. அப்போ ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார். இதே நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது என்ன ஆகும், ஷேர் கேபிட்டல் வந்து கிரெடிட் சைடில் போகும். அப்போ திருப்பி கம்பெனிக்கு அந்த ஷேர் வருது அப்படின்னும் போது அப்போ டெபிட் சைடில் வரும். அப்போ ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் 5 lakhs. அப்போ யார்கிட்ட இருந்து வருது, ஃப்ரம் ஹூம் அப்படின்னும் போது கிரெடிட் த கிவர் ரூல்ஸை யூஸ் பண்ணி ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்டேருந்து வருது. அப்போ கிரெடிட் சைடில் 5 lakhs. அடுத்து இங்கே இடத்துல நம்ம நெரேஷனில் பீயிங் அமௌண்ட் பேயபிள் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாலே போதும். அடுத்தது தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பெய்டு டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டோம். அப்போது பேங்க் மூலிமா செட்டில் பண்ணுறோம். அப்போ யார் வாங்குறாங்க, இந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வாங்குறாங்க. அப்போ டெபிட் த ரிசீவர் ரூல்ஸ் அப்ளை பண்ணி ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் அதே சேம் அந்த 5 lakh கிரெடிட் சைடில் வச்சது டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அமௌண்ட்டு கம்பெனிலேருந்து ஷேர் ஹோல்டருக்கு போகுது. அப்போ பேமெண்ட் ஆகுது டு பேங்க்கு 5 lakhs கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெரேஷனில் பீயிங் அமௌண்ட்டு பெய்டு டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது illustration 5 வந்து பார்க்கலாம். அதே சாப்டர் 3 redemption of preference shares, பேஜ் நம்பர் 3.15. Sterling Limited have part of their shares capital is 2,500 number of redeemable preference shares. 6% அப்படின்றது வந்து டிவிடெண்ட், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டு, ஷேர்ஸ் ஆஃப் ₹100 each. The company decided to redeem the preference shares at a premium of 10%. அப்போ என்ன பண்ணுறாங்க, 10% ப்ரீமியத்தில் அவங்க ரெடீம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அடுத்தது த ஜெனரல் ரிசர்வ் ஆஃப் த கம்பெனி ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் ₹3 lakhs. அப்போ ஜெனரல் ரிசர்வ் வந்து ஒரு 3 லட்ச ரூபா இருக்குது. த டைரக்டர்ஸ் டிசைட் டு யூட்டிலைஸ் 60% ஆஃப் த ரிசர்வ் இன் ரெடீமிங் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கு ஜெனரல் ரிசர்வ் 3 லட்ச ரூபாயில் வந்து நம்ம 60% எடுத்துக்கிறோம். அப்போ 3 18 ஒரு 1,80,000 ரூபா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம்.
and the balance is to be met from the proceeds of fresh issue of sufficient number of shares. அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஏன்னா ஈக்விட்டி ஷேர் தான் நம்ம இது பண்ணுவாங்க. இன்கேஸ் பத்தில் அப்படின்னா திருப்பி இன்னொரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லாம் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஆப்ஷன் வந்து ஜெனரல் ரிசர்வ் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது நெட் ப்ராஃபிட்டு, அதுவும் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து ஈக்விட்டி ஷேரு. ஈக்விட்டி ஷேரும் இல்லை அப்படின்னா டிபெஞ்சருக்கு தான் போவாங்களா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு ரெடீம் பண்ணுறதுக்கு இன்னொரு டைப் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்போது 10 ரூபா ரேட்டில் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அது நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் என்ன சொல்லிட்டு நம்மகிட்ட கொஸ்டினில் கொடுக்கல. அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது அதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ப்ரீமியம் இஸ் டு பி மேட் ஃப்ரம் த இயர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீமியத்தில் வந்து நம்ம இஷ்யூ பண்ணுறது அதாவது அந்த லாஸை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோடைய ஒரு சாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதிலிருந்து நம்ம தனியாக வரக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு. இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது எமர்ஜென்சி ரிக்குயர்மெண்ட்ஸு இல்லை வேறு ஏதாவது அடிஷ்னல் ரிக்குயர்மெண்ட்ஸுக்கு தேவைப்படும் போது அந்த அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இதுக்கான கிவ் த ஜேர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்கார்ட் த அபவுட் டிரான்சாக்ஷன். ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம். ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டருக்கு ஆக்சுவலாக எவ்வளோ கொடுக்க போகிறோம், அதாவது ப்ரீமியம்லாம் எதுவும் இல்லாமல் ரியலாக எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறோமோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 2500. ஒரு ஷேரோட ஆக்சுவல் ரேட் வந்து 100 ருபீஸு. அப்போ 2,50,000 செட்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து லெஸ் ஜெனரல் ரிசர்வ். இதில் ஜெனரல் ரிசர்வில் வந்து கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 60% மட்டும் எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஜெனரல் ரிசர்வ் 3 லட்சம், அதில் 60% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1,80,000 நம்ம கழிச்சிக்கலாம். அப்போ 2,50,000 1,80,000 ஜெனரல் ரிசர்வ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடியது வந்து ஒரு 70,000 தேவைப்படுது. அதாவது 2,50,000 கொடுக்க வேண்டியதில் 1,80,000 கொடுத்துட்டோம், மிச்சம் 70,000 கொடுக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கொஸ்டினில் ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் டு பி இஷ்யூடு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெடீமிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக. அப்போ இந்த 70,000 வந்து அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் அப்படின்னா ஒரு ஷேரோட ரேட்டு 10 ரூபான்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஷேரோட ப்ரைஸு, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோன்னு தெரியல. அப்போ நம்ம ஃபர்தராக ஜேர்னல் என்ட்ரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸை கண்டுபிடிச்சி வச்சுப்போம். அப்போ 70,000 அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்னா அப்போ ப்ரைஸ் பெர் ஷேரால் ஒரு ஷேர் 10 ரூபாயில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 7,000 வந்து கிடைக்கும். அப்போ 7,000 ஈக்விட்டி ஷேர்ஸை 10 ரூபா ரேட்டுக்கு நம்ம இஷ்யூ பண்ணோம்னா 70,000 நமக்கு அமௌண்ட்டு கலெக்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது செகண்ட் ஒர்க்கிங் நோட்ஸு. செகண்ட் ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து எதுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே அதை காமிச்சிருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காகும். நெக்ஸ்ட் கால்குலேஷனுக்கு வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு வராது. ஏன்னா இந்த ப்ரீமியம் வந்து நம்ம ஆட் பண்ணி அமௌண்ட் பேபிளில் காமிக்கும்போது அப்போ அதை தனியாக காமிச்சாதான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஈக்விட்டி ஷேரோட பேலன்ஸ் வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தனியாக காமிச்சிருக்கேன். அப்போது ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு தான். அப்போது இப்போ ப்ரீமியம் வந்து கொஸ்டினில் 10% சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு ஷேரோட ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 100 ரூபா, அதில் 10% கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 10 ரூபா வந்து வரும். அப்போ இது ப்ரீமியம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஷேருக்கு 10 ரூபா ப்ரீமியம் அப்படின்னா 2,500 ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு வந்து 25,000. அப்போ இதுவும் கம்பெனி ஷேர் ஹோல்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு தான், பேயபிள் அமௌண்ட்டு தான். இந்த அமௌண்ட்டில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு இது எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லேருந்து இந்த காசு எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் ஒரு அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் நிறைய காசு இருக்குதுன்னு அர்த்தம். கொஸ்டினில் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸே கொடுக்கலையே. அப்போ எப்படி இந்த 25,000 நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்மகிட்ட கொஸ்டினில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குதுன்னு சொல்லலை. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் நிறைய காசு இருக்கலாம், ஒரு 5 கோடி ரூபா கூட இருக்கலாம்னு வச்சுப்போம். அதிலேருந்து ஒரு 25,000 எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் அதுக்கான மீனிங். ஸோ அப்போ கொஸ்டினில் எதுவுமே கொடுக்காம நத்திங் அபவுட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அமௌண்ட் அப்படின்ற பட்சத்தில் அப்போ நிறைய காசு இருக்குது, அதுலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அப்போ இந்த ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட லாஸை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டோடைய பேலன்ஸ்லேருந்து எடுத்து நம்ம அதை கழிச்சு காமிச்சிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம்.
கா ஜேர்னல் என்ட்ரி கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் ஸ்டெர்லிங் லிமிடெட். அதுக்கான ஸ்டேட்மெண்ட் ஆஸ் யூஷுவல் வர மாதிரி தான், சீரியல் நம்பர், பார்ட்டிகுலர்ஸ், டெபிட் அண்ட் கிரெடிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்டரில் வேணாலும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கேஷை கலெக்ட் பண்ண மாதிரியும் நம்ம காமிச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு நம்ம மாற்றின மாதிரியும் காமிச்சிக்கலாம். இந்த ஆர்டரிங்கில் வந்து நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதை நீங்கள் எந்த ஆர்டரில் மாற்றினாலும் சரி தான். ஜேர்னல் என்ட்ரியில் வந்து அதில் நம்மளுக்கு வந்து எதுவும் தப்பு கிடையாது. அதனால் மார்க்கெல்லாம் எதுவும் குறையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அஸ் பெர் த ஆர்டர் படி நம்ம கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதே ப்ரொசீஜர் படி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜெனரல் ரிசர்வ்லேருந்து எடுக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜெனரல் ரிசர்வ் வந்து 60% வந்து எடுக்க சொல்லியிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, எஸ்பெஷலி இந்த ஜெனரல் ரிசர்வ்லேருந்து எடுக்கக்கூடிய அமௌண்ட்டு, டிபெஞ்சர்ஸை இஷ்யூ பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு மாற்றுவாங்க. இந்த ரெண்டுமே ஜெனரல் ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வு, அதுக்கு அடுத்தது டிபெஞ்சர்ஸ், இதிலிருந்து வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு மாற்றிட்டு தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுவாங்க. ஸோ இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அப்போ நம்ம நோட் நம்பர் 1லே நம்ம காமிச்சிருப்போம், ஜெனரல் ரிசர்வ் வந்து 60% எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 3 லட்ச ரூபாயில் 60% எடுத்தோம் அப்படின்னா 1,80,000. அப்போ ஜெனரல் ரிசர்வ்லேருந்து அமௌண்ட்டு குறையுது. அப்போ டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட்டு டெட்டார் 1,80,000. அந்த அமௌண்ட் எங்கே போகுது, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு போகுது. அப்போ கிரெடிட் சைடில் 1,80,000. நெரேஷனில் நம்ம எழுதிக்கலாம், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் 60% ஆஃப் ஜெனரல் ரிசர்வ். ஜெனரல் ரிசர்வ்லேருந்து 60% வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுக்கறதுக்காக கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டோம் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிடுவோம். அடுத்தது செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி. செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நோட் நம்பர் 1லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ ஈக்விட்டி ஷேரை பப்ளிக் இஷ்யூ பண்ணி பப்ளிக் கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ணுறாங்க. நோட் நம்பர் 1லேயே நம்ம 70,000 சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். அப்போது பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 70,000 உள்ளே வருது. எந்த ஃபார்மேட்டில், ஈக்விட்டி ஷேர்ஸை பப்ளிக் இஷ்யூ பண்ணி. அப்போது நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் நம்ம நோட் நம்பர் 1லேயே நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுருப்போம். அப்போ 7,000 ஈக்விட்டி ஷேர்ஸை ஒரு ஷேரோட ரேட் 10 ரூபாயில் நம்ம இஷ்யூ பண்ணும்போது 70,000 நமக்கு வரும். அந்த அமௌண்ட்டை நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். நெரேஷனில் எழுதிக்கலாம், ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூடு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காகவும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை கொடுக்கறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக வந்து ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஜேர்னல் என்ட்ரி 3. கொஸ்டினில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணும்போது ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ இது நோட் நம்பர் 2ல் நம்ம வந்து என்ட்ரி பண்ணியிருப்போம். அப்போ 10% அப்படின்னும் போது 2,50,000, அதாவது 2,500 ஷேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஷேருக்கு 10 ரூபா ப்ரீமியம் அப்படின்னா 2,500 ஷேருக்கு வந்து 25,000. அது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாஸு. அப்போ அந்த லாஸ் எங்கேருந்து எடுத்துக்கிறாங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லேருந்து இருக்கக்கூடிய பேலன்ஸ் எடுக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்மக்கிட்ட கொஸ்டின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் வந்து எதுவுமே இல்லையே அப்படின்னும் போது நிறைய ஏதோ ஒரு பேலன்ஸ் இருக்குது, அதிலிருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் குறையுதுன்ற பட்சத்தில் அதை டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். 2 ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, இதுவும் லாஸ் தான், இதை காம்பன்சேட் பண்ணுறோம் அப்படின்றதுனால கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம் 25,000. நெரேஷனில் பீயிங் ப்ரீமியம் provided to redeemable of preference shares out of profit and loss appropriation account. அப்போது ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுக்கானது. அடுத்தது ஃபோர்த் ஜேர்னல் என்ட்ரி. ஃபோர்த் ஜேர்னல் என்ட்ரி வந்து அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ஆக்சுவலாக எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குன்னா, ஆக்சுவல் ஷேர் வந்து 2,50,000 அமௌண்ட் ஆஃப் ஷேரு ப்ளஸ் ப்ரீமியம் வந்து ஒரு 25,000 சேர்த்து 2,75,000 கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும்போது காசை வாங்கிட்டு ஷேர்ஸை கொடுத்துருப்பாங்க. செகண்ட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஷேர் திருப்பி கம்பெனி எடுத்துக்கிட்டு ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ண போகிறாங்க. அப்போ ஃபோர்த் என்ட்ரி வந்து ஷேர் வந்து கம்பெனிக்கே உள்ளே வருது. அப்போது ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் ஒரிஜினல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 2,500, ஒரு ஷேரோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 100. அப்போ 2,50,000 டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கு நஷ்டம், லாஸ். ஏன்னா அவங்க தான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, கம்பெனி தான் வந்து ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கும்போது அது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நஷ்டம். ஸோ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம், ஒரு ஷேரோட ப்ரீமியம் வந்து 10 ரூபான்னு. அப்போ 2,500 ஷேருக்கு வந்து 25,000. இங்கே இருக்கிறத நம்ம இங்கே எடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதாவது தேர்ட் என்ட்ரியில் இருக்கிறத ஃபோர்த் என்ட்ரியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அப்போ ப்ரீமியத்தோடு சேர்த்து ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 2,75,000.
நரேஷனில் எழுதிக்கலாம் பீயிங் அமௌண்ட்டு பேயபிள் டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். இன்னும் செட்டில்மெண்ட் ஆகலை, இப்போ தான் நம்ம கொடுக்க போகிறோம். டாக்குமெண்ட்டை வாங்கிட்டோம், இப்போ அமௌண்ட்டை கொடுக்க போகிறோம். அதுக்கே ஒரு என்ட்ரியை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அடுத்தது ஃபிஃப்த் என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் பெய்டு டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுறோம். அப்போ காசு வெளியில் போகுது. அப்போ டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார் யாருக்கிட்ட போகுது? ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறோம். அப்போ அவங்க ரிசீவர். அப்போ டெபிட் த ரிசீவர் ரூல்ஸ் அப்ளை பண்ணி ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். இங்கே கிரெடிட்டில் இருக்கிறது இங்கே டெபிட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே அமௌண்ட் 2,75,000 நம்ம அமௌண்ட்டாக கொடுத்துட்டோம். அப்போ நெரேஷனில் அமௌண்ட் பேஜ் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது illustration 6 வந்து பார்க்கலாம். சேம் சாப்டர் 3 redemption of preference shares, பேஜ் நம்பர் 3.16. A company has 10,000 number of redeemable preference shares, அதாவது 9% redeemable preference shares. 9% அப்படின்னா preference dividend அர்த்தம், of rupees 100 each fully paid. The company decides to redeem the shares on 31st December 2020 at a premium of 10%. கம்பெனி வந்து 10,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ஒரு ஷேரோட ரேட்டு 100 ரூபா ரேட்டுக்கு வந்து ரெடீம் பண்ணுறதை அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் 10% ப்ரீமியத்தில் அவங்க எக்ஸ்ட்ரா 10% கொடுத்து ரெடீம் பண்ணுறதா அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கம்பெனி மேக்ஸ் த ஃபாலோயிங் இஷ்யூஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து இப்போது கேஷ் இல்லைன்னு வச்சுப்போம். அவங்கக்கிட்ட ஜெனரல் ரிசர்வ் இல்லை, ஃப்ரீ ரிசர்வ் இல்லை, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட்டும் அவங்கக்கிட்ட இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனி வந்து ஒரு டிசைட் பண்ணுறாங்க, ஒரு 6,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ப்ரீமியத்தில் 10% ப்ரீமியத்தில் அந்த காசை எடுத்து பப்ளிக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி அந்த காசை எடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறதா அவங்க டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட அதுக்கடுத்தது ஒரு 4,000 டிபெஞ்சர்ஸு 8% அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ்னு அர்த்தம். 8% ஒரு 4,000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸை 100 ரூபா ரேட்டில் இஷ்யூ பண்ணி அந்த காசையும் எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். த இஷ்யூ வாஸ் ஃபுல்லி சப்ஸ்கிரைப்ட் அண்ட் அலாட்மெண்ட் வேர் மேட். அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 6,000 ஈக்விட்டி ஷேர்ஸை இப்போ 100 ரூபா ரேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க 10% ப்ரீமியத்தில். அது ஃபுல்லாக பப்ளிக் இஷ்யூ பண்ணிட்டாங்க, பப்ளிக் கிட்டேருந்து அந்த காசையும் வாங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து ரிடம்ஷன் வாஸ் டியூலி கேரிட் அவுட். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிடம்ஷன் ப்ராசஸும் போயிட்டு இருக்குது. சைமல்டேனியஸாக ப்ரிஃபரன்ஸ் ஷேரை ரெடீம் பண்ணுறதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்குது. இந்த கம்பெனி ஹேஸ் சஃபிஷியன்ட் ப்ராஃபிட். கம்பெனிக்கிட்ட வந்து போதுமான அளவுக்கு லாபம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் ரிக்வயர்டு டு கிவ் த நெசசரி என்ட்ரிஸ். இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி இதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம். ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஒர்க்கிங் நோட்ஸ் 1. ஸோ ஆக்சுவலாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஈக்விட்டி ஷேர் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபெஞ்சர்ஸ் வந்து நம்ம கொடுத்து செட்டில் பண்ண போகிறோம். அதேமாதிரி ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அதாவது ப்ரீமியத்தில் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். ஈக்விட்டி ஷேர்ஸை பப்ளிக் இஷ்யூ பண்ணும்போது ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறோம். அப்போ அது வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், கம்பெனிக்கு லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது. அதனால் இந்த சம்மில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீமியத்தையும் சேர்த்து காமிச்சிக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ஆக்சுவல் வேல்யூ தான் எடுத்திருப்போம். ஆனால் இந்த ஒர்க்கிங் நோட்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது ப்ரீமியத்தில் இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதும் வந்து ப்ரீமியத்தில் இருக்குது. அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம இந்த இடத்துல ப்ரீமியத்தை சேர்த்தே நம்ம காமிச்சிப்போம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து கொஸ்டினில் வந்து 10,000 ஷேரு, ஒரு ஷேரோட ஆக்சுவல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. இதில் ப்ரீமியத்தையும் நான் இங்கேயே சேர்த்துக்கிறேன். அப்போ ஃபஸ்ட் 10% ப்ரீமியம் சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அப்போ 100 ரூபாயில் 10% கண்டுபிடிச்சோம்னா ப்ரீமியம் வந்து 10 ரூபா வரும். அப்போ 100 ரூபா ப்ளஸ் ஒரு 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ ப்ரீமியம் சேர்த்து 110 ரூபாய்க்கு நம்ம இஷ்யூ ப்ரைஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ 10,000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு ஒரு ஷேருக்கு வந்து 110 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா 11 லட்ச ரூபா வரும். அப்போ இது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நாம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட், அதாவது கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. இப்போ லெஸ் பேமெண்ட் அதை எப்படி கொடுக்குறாங்க? கம்பெனிக்கிட்ட ஜெனரல் ரிசர்வ் இல்லை, ப்ராஃபிட் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க 6,000 ஈக்விட்டி ஷேரு நெக்ஸ்ட் ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க 10% ப்ரீமியத்தில். அப்போ இங்கேயும் நம்ம வந்து ப்ரீமியம் கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்விட்டி ஷேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேரோட ரேட் வந்து 100 ரூபா. அப்போது 10% கண்டுபிடிச்சோம்னா ப்ரீமியம் வந்து 10 ரூபா வரும். அப்போ சேர்த்து
ரூ. 100 ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் ஒரு ரூ. 10 சேர்த்து இஷ்யூ ப்ரைஸ் வந்து ரூ. 110. அப்போ ஒரு ஷேருக்கு ரூ. 110 அப்படின்னா 6000 ஈக்விட்டி ஷேருக்கு வந்து 6,60,000. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவை 11,00,000. அதில் 6,60,000 நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் இன்னும் நமக்கு பேலன்ஸ் வந்து தேவைப்படுது. அப்போது அதுக்கு அடுத்தது 8% டிபெஞ்சர்ஸு. நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து 4000 கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஒரு டிபெஞ்சரோட ரேட் வந்து ₹100 சொல்லியிருப்பாங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 4,00,000 வரும். அப்போ மொத்தமாக சேர்த்தோம்னா 10,60,000. அப்பயும் நம்ம 11,00,000 கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் 10,60,000 தான் பேமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ மிச்சம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40,000 வரும். ஸோ இங்கே டைப்பிங் எரர் ஆயிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 11,00,000 10,60,000 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ வரும்? 40,000 வரும். இந்த 40,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இது பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு வந்து கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு நம்மக்கிட்ட சொல்லலை. அது மேபி எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஒரு 2 crores இருக்கலாம், இல்லை 50 lakhs இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். எவ்வளோ ஒரு நாள் ப்ராஃபிட் இருந்திருக்கலாம். அதிலேருந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு 40,000 இந்த இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட், அதாவது இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி 6,60,000 செட்டில் பண்ணிட்டோம். டிபெஞ்சர்ஸை இஷ்யூ பண்ணி 4,00,000 செட்டில் பண்ணி மொத்தமாக 10,60,000 செட்டில் பண்ணிட்டோம். பேலன்ஸ் வந்து டியூ எவ்வளோ இருக்குது? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டர் கொடுக்க வேண்டியது 40,000 இருக்குது. இதே ஈக்விட்டி ஷேர்ஸ் என்ன பண்ணுறோம்னா கம்பெனியோட நெட் ப்ராஃபிட், இந்த 40,000 வந்து கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து கொடுக்குறதா கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் 2 வந்து என்ன அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணும்போது ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணும்போது ஆக்சுவலாக எவ்வளோ அது லாஸ் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ நம்ம வந்து ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணும்போதும் நம்ம ₹10 தான் ப்ரீமியம். அது ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போதும் ₹10 தான் வந்து ப்ரீமியம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா நம்ம ரெடீம் பண்ணும்போது கம்பெனிக்கு நஷ்டம். அதே வந்து நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது கண்டுபிடிக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து கம்பெனிக்கு லாபம். அப்போ அந்த லாபத்தை எடுத்து நஷ்டத்துலேருந்து கழிச்சு காமிச்சிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து ஒரு நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 10,000. ஒரு ஷேருக்கு வந்து ₹10 இருக்குது அப்படின்னா 10,000 ஷேருக்கு வந்து ₹1,00,000. இப்போ இந்த ₹1,00,000 வந்து கம்பெனிக்கு நஷ்டம். அதை எப்படி செட்டில் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 6,000 நம்பர் ஆஃப் ஷேரு, ஒரு ஷேருக்கு வந்து ₹10 ப்ரீமியம் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது. அப்போ 60,000 வரும். ஃபஸ்ட்டு இந்த 60,000 எடுத்து என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா இந்த நஷ்டத்துக்கு ஈடு செய்வாங்க, காம்பன்சேட் பண்ணிவிடுவாங்க. அப்போ இன்னும் ஒரு ₹40,000 இருக்கே, அந்த ₹40,000 தான் இங்கே பேலன்ஸ் டு பி செட்டில்டு அவுட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நோட் நம்பர் 1ல் போட்டு இருக்கக்கூடியது. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து அதை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ இது வந்து என்னென்னா நெட் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு அதோடைய ரிசம்பிள் தான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன். ஸோ கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதா. அப்போது ₹40,000 இந்த பேலன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இருக்கலாம். நம்மக்கிட்ட கொஸ்டினில் எதுவும் கொடுக்கல. அப்போ அதிலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டதாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ ₹40,000 கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் பேமெண்ட்டு ₹1,00,000 இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் லாஸை காம்பன்சேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ், அதுக்கான ஃபார்மேட்டு, பர்டிகுலர்ஸ், சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், டெபிட் அண்ட் கிரெடிட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸை ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணதை நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸோடைய ஆக்சுவல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 6,000. ஒரு ஷேரோடைய ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ₹100. இப்போ கிரெடிட் சைடில் 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ₹6,00,000 மென்ஷன் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் வந்து அதை ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஆல்ரெடியே நம்ம ₹10 வந்து ப்ரீமியத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் ஒர்க்கிங் நோட்ஸில். அப்போ ப்ரீமியம் வந்து இஷ்யூ பண்ணும்போது ₹10. அப்போ ஒரு ஷேருக்கு வந்து ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு ₹10 அப்படின்னா 6,000 ஈக்விட்டி ஷேருக்கு 60,000. அப்போ மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ வருது? 6,60,000 வந்து கம்பெனிக்கு உள்ளே வருது. அப்போ கேஷ் நம்ம ரிசீவ் பண்ணுறோம் த்ரூ பேங்க் அப்படின்னும் போது கம்பெனிக்கு உள்ளே வருது அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டார். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு ஷேர் வந்து ஆக்சுவல் ஈக்விட்டி ஷேர் வந்து 100, ப்ரீமியம் சேர்த்து ₹110 நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு ஷேருக்கு ₹110 அப்படின்னா 6,000 ஷேருக்கு வந்து 6,60,000. அப்போ நரேஷனில் எழுதிப்போம். அப்போ இந்த ஈக்விட்டி ஷேர் நம்ம எதுக்காக இஷ்யூ பண்ணுறோம்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வாங்குறதுக்காக ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த காசை எடுத்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நரேஷனில் எழுதிக்கலாம். பீயிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூடு அட் ஏ ப்ரீமியம் ஆஃப் 10% ஃபார் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக ஈக்விட்டி ஷேர்ஸை 10% ப்ரீமியத்தில் நம்ம இஷ்யூ பண்ணி அந்த காசை கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது செகண்டு,
அந்த காசு பத்தாதனால டிபெஞ்சர் டாக்குமெண்ட்டை இஷ்யூ பண்ணுறோம். அப்போ 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வந்து நம்ம ஒரு நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து 4000 கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு டிபெஞ்சரோட ரேட் வந்து 100 ருபீஸ். அப்போ 4 லேக்ஸ் வந்து கிரெடிட் சைடில் வருது. அப்போது நம்ம டிபெஞ்சர் டாக்குமெண்ட் பப்ளிக் வெளியில் போகுது, கேஷ் வருது, அதுக்கான அமௌண்ட்டு உள்ளே வருது. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 4 லேக்ஸு. நரேஷனில் எழுதிக்கலாம் 8% டிபெஞ்சர்ஸ் இஷ்யூடு ஃபார் ரெடீமிங் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நம்ம ரெடீம் பண்ணுறதுக்காக டிபெஞ்சர் டாக்குமெண்ட்டு நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்ப்போம். தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது பேங்க்லேருந்து நம்ம அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் டேரெக்டாக ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு செட்டில் பண்ணிவிடுவோம். அதனால் அது வந்து நம்ம கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் அதுக்கெலாம் மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம ஏதாவது ஜெனரல் ரிசர்வு, ஃப்ரீ ரிசர்வு, இல்லை வெறும் ரிசர்வு அதிலிருந்து நம்ம மாற்றுறோம் அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வுக்கு மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தது டிபெஞ்சர்ஸ் டாக்குமெண்ட்டை நம்ம இஷ்யூ பண்ணி நம்ம காசை கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும். ஆனால் இந்த எக்ஸப்ஷனல் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேருக்கு மட்டும் அந்த எக்ஸப்ஷனல் வந்து இருக்கும். அதுக்கு வந்து கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வுக்கு மாற்ற தேவையில்லை, டைரெக்டாகவே நம்ம செட்டில் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த கான்செப்டில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ட்ரியில் நம்ம டிபெஞ்சர் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணி 4 லேக்ஸ் வச்சுருப்போம். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் அதை காமிப்பாங்க. அதை டைரெக்டாக பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்காமல், ஏன்னா இது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக இஷ்யூ பண்ணக்கூடிய டிபெஞ்சர் டாக்குமெண்ட். நார்மலாக அஃபிஷியலாக இஷ்யூ பண்ணக்கூடிய நார்மல் டிபெஞ்சர் டாக்குமெண்ட் கிடையாது. ஸோ எமர்ஜென்சி கேஷ் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காக இஷ்யூ பண்ணுறதுனால இது ரெகுலர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அது என்ட்ரி பண்ண மாட்டாங்க. அதுக்காக பதில் அதோடைய ரிசம்பிளாக இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு அதை மாற்றி வச்சுருப்பாங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய அதே 4 லேக்ஸ் தான் இங்கே வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு அதை மாற்றிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ மாற்றினதுக்கு எங்கே என்ட்ரி அப்படின்னா அதுக்கு தேவையில்லை. அது டைரெக்டாகவே நம்ம டிபெஞ்சர் டாக்குமெண்ட்டை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு நம்ம இஷ்யூ பண்ணுறதுனால அந்த ஷேர்ஸ் வந்து அது மூலிமா வந்துருக்கூடிய காசு ஆட்டோமேட்டிக்காக அதோட என்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு என்ட்ரி ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு செட்டில் பண்ணுவாங்க. அப்போ செட்டில் பண்ணும்போது அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரெக்டாக செட்டில் பண்ணாமல் கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு அதை மாற்றுவாங்க. அப்போ அதுக்கான என்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் 4 லேக்ஸ் வந்து குறையிறதா காமிப்பாங்க. அடுத்தது அதை வந்து கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு அதை மாற்றிட்டு அதை வந்து அதுக்கு அடுத்தது ஃபைனலாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுவாங்க. செட்டில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா மொத்தமாகவே செட்டில் பண்ண மாதிரியே காமிச்சிருவாங்க. அடுத்தது நரேஷனில் பீயிங் கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபோர்த் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடீம் பண்ணும்போது ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணியிருப்போம். அது கம்பெனிக்கு நஷ்டம், லாஸு. அப்போ அது கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். இந்த லாஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ப்ரீமியம் வந்திருக்கும். அதுக்கு பேர் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து கம்பெனிக்கு லாபம். அப்போ ஈக்விட்டி ஷேர் 6000 ஷேரை வந்து 10% ப்ரீமியத்தில் நம்ம இஷ்யூ பண்ணும்போது 60,000 ரூபா வந்திருக்கும் 10 ரூபா ரேட்டில். அப்போ அதை வந்து ரெடீம் பண்ணுறதுக்கான ப்ரீமியமாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த லாஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு 40,000 ரூபா வந்து பெண்டிங் இருக்கும். அதாவது ஒர்க்கிங் நோட்ஸ் 2ல் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். அப்போது இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனில் ஏதோ ஒரு பேலன்ஸ் இருக்கும், நிறைய காசு இருக்கும். அதிலேருந்து பெண்டிங் இன்னும் ஒரு 40,000 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. அதாவது ரிடம்ஷனில் ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணிருக்கக்கூடிய இந்த லாஸை ஈடு செய்கிறதுக்கு. அப்போது அதையும் நம்ம இங்கே டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்துலேருந்து 60,000 ரூபா குறையுது, அது மொத்தமாகவே எக்ஸாஸ்ட் ஆகிடுது. அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லேருந்து குறையுது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குதுன்னு நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு அமௌண்ட்டு கம்பெனிக்கிட்ட நிறைய இருக்குது, அதிலேருந்து ஒரு 40,000 ரூபா நம்ம குறையுது. அப்போ அது டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அதாவது இந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ பீயிங் ப்ரீமியம் பெய்டு ஃபார் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பை யூட்டிலைசிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அப்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ப்ரீமியம் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வ் ஒரு 60,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 40,000 ரூபாய் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஃபிஃப்த் ஜேர்னல் என்ட்ரி அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். 10% ப்ரீமியத்தில் வந்து செட்டில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ 50 என்ட்ரி வந்து அமௌண்ட் பேயபிள்னா அப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டாக்குமெண்ட்டை கம்பெனி எடுத்துக்கிறாங்க. அதேமாரி லாஸை வந்து டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்போ 9% ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 10,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ஒரு ஷேரோட ரேட் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 100, இப்போ 10 லட்ச ரூபா டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம்.
ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் வந்து கம்பெனிக்கு நஷ்டம். அப்போ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ் அப்படின்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணி டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் பண்ணும்போது ரூ. 10 ஒரு ஷேருக்கு வந்து ப்ரீமியம் அப்படின்னும் போது 10,000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு வந்து 1,00,000. அப்போ இந்த மொத்தமாக ப்ரீமியத்தோட சேர்த்து எவ்வளோ செட்டில் பண்ண போகிறோம்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து 11,00,000 செட்டில் பண்ண போகிறோம். அப்போ யாருக்கு? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு, அதாவது டூ ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு. அப்போ ரூ. 10 ஆக்சுவல் ப்ரைஸு, ரூ. 100 ஆக்சுவல் ப்ரைஸு, ரூ. 10 வந்து ப்ரீமியம் சேர்த்து ரூ. 110 ஒரு ஷேருக்குன்னு கொடுக்க போகிறோம். அப்போ 10,000 ஷேருக்கு 11,00,000. அப்போ பீயிங் அமௌண்ட் பேயபிள் டு ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்னு சொல்லிட்டு நரேஷனில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது அமௌண்ட் பெய்டு டு ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கான என்ட்ரி. அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க காசு, அவங்க ரிசீவர் கேட்டகரியில் இருக்கிறதுனால ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் அந்த 11,00,000 11 லேக்ஸ் அப்படியே மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ அது மொத்தமாக கேஷாகவே கொடுத்துட்றாங்க கம்பெனி. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடி பண்ணும்போது பொறுத்த வரைக்கும் எந்த ஃபார்மேட்டில் அமௌண்ட்டு இருந்தாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் செட்டில் பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து கேஷாக மட்டுமே தான் கொடுக்கணும். அப்போ ஃபைனல் ஸ்டேஜில் 2 பேங்க் அக்கௌண்ட் அந்த 11 லேக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம், அதை செட்டில் பண்ணிட்டோம். நரேஷனில் பீயிங் அமௌண்ட் பெய்டு டு ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வாட்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். அடுத்தது நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்கக்கூடிய சம்ஸ்க்கான சால்வ்டு வீடியோஸ் வந்து யார் மெம்பராக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுவேன். அடுத்தது நம்மளுடைய சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதாவது சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். அதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ் வந்து அதில் ஷேர் பண்ணுவேன். அடுத்தது இந்த வீடியோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா